இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சமீபத்தில் ஒரு வீடியோ வருது. ஆளே மாறி அடையாளம் தெரியாமல் இருந்திருந்தாரு. அவர் வந்து சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. வென்டிலேஷன் வச்சிருந்தாங்க. வென்டிலேஷன் ஒரு பேஷண்ட் வைக்கிறாங்க அப்படின்னாலே அது மேக்சிமம் கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல தான் வென்டிலேஷன் வைப்பாங்க. அப்படி வென்டிலேஷன் வச்சதை மீறி கடலோர கவிதைகள் எடுத்த காலகட்டத்தில் அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய வெற்றி படம். அப்ப பாரதி ராஜா சட்ட உதவியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பொதுவா வந்து கிராமத்துல தான் எடுப்போம், இது கடல் பகுதியில் எடுத்து இந்த படத்தை கூட பெருசா ரசிக்கிறாங்க சார், ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இவ்வளவு கலெக்ஷன், இங்க இவ்வளவு கலெக்ஷன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாரதி ராஜா சார் வந்து உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிங்கடா, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க சார் அப்படிங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எல்லாரும் ஏற சொல்லியிருக்காரு. கார்ல ஏறி பாரதிராஜ சார் உட்காந்துருக்காரு. டிரைவர் வண்டி எடுக்க சொல்லியிருக்காரு. எங்க வண்டி போயிருக்கு அப்படின்னா நாகர்கோயில்ல அவர் படப்பிடிப்பு நடத்தின முட்டம் பகுதிக்கு வந்து அந்த கார் போயிருக்கு. கார் அங்க நிறுத்த சொன்ன பாரதி ராஜா சார் இறங்கி வந்து அந்த கடல் நோக்கி ஓடி போயிருக்காரு. அந்த மண்ணுல இருந்து விழுந்து அப்படியே பாத்தீங்கன்னா அழுது கதறி இருக்காரு. மனோஜ் பிறந்து ஒரு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பால் இல்லாம அழுதுட்டு இருந்திருக்காரு. அதாவது கஷ்டம், அவ்வளவுதான். அசிஸ்டன்ட் டைரக்டரோட நிலைமையெல்லாம் அப்படிதான், போராட்டங்கள் தான். பால் இல்லாம அழுதுட்டு இருந்திருக்காரு. அவங்க மனைவியார் சொல்லியிருக்காங்க, குழந்தை பால் இல்லாம அழுகுறாங்க, பால் டின் இல்லாம அழுகுறாங்க அப்படின்னு போது பாரதி ராஜா சார் சொல்லியிருக்காரு, எப்படியாவது சமாளி, நான் வந்து முதல் பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கிளம்பி போறேன் அப்படின் போது அவர் கையில வந்து 35,000 இருந்திருக்கு. ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் அப்பெல்லாம் பால்டின் எடுத்து கொடுக்கறதுக்கு பாரதி ராஜா சாருக்கு கொடுக்க மனம் இல்லாமல் இல்லை. ஆனா இது ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம், நம்மளுடைய கதை, நம்ம தொழிலுக்கு கிடைத்த அங்கீகாரம், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். இதுல இருந்து நம்ம பணம் எடுக்கக்கூடாது, இதுல இருந்து 1 ரூபா கூட நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு இருந்திருக்காரு. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படிலாம் வந்து 2-3 மாதங்களுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. திரைத்துறையினெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவருக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ வருது. ஆளே மாறி அடையாளம் தெரியாமல் இருந்திருந்தாரு. அவர் வந்து சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. இப்போ எப்படி சார் இருக்கார்? நல்லா இருக்காரா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து பாரதி ராஜா சார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். முதல்ல வந்து இந்த பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்னு அந்த ஹாஸ்பிட்டல் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்குல்ல, அங்கே இருந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து சில மாதங்கள் இருந்தார். அப்புறம் மறுபடியும் வந்து பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலில் வந்து சில மாதங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கார். வென்டிலேஷன் வச்சுருந்தாங்க. வென்டிலேஷன் ஒரு பேஷண்ட் வைக்கிறாங்க அப்படின்னாலே அது மேக்சிமம் கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல தான் வென்டிலேஷன் வைப்பாங்க. அப்படி வென்டிலேஷன் வச்சதை மீறி இவர் வந்து பாரதி ராஜா சார் வந்து அந்த எப்படி சொல்றது, போராடி வந்து ஜெயிச்சு வந்திருக்கார். அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞன், படைப்பாளி. அவரை மாதிரி படைப்புகள் கொடுத்த ஒரு கலைஞனே நீங்க பார்க்கவே முடியாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு மன வலிமை படைத்தவர். அதாவது வயது மூப்பு எல்லாருக்குமே வரும். நீங்க நாளைக்கு உங்களுக்கும் உள்ளது, எனக்கும் உள்ளது தான். இது பாரதி ராஜா சாருக்கும். அதனால தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆக்சுவலி வந்து 85 வயசாச்சு. இன்னைக்கு வந்து சில உடல் உபதிகளால் வந்து பாரதி ராஜா சார் சிரமப்பட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வந்து மீண்டு ஜெயிச்சு பாரதி ராஜா சார் வீட்டுக்கு வந்துட்டார். இன்னைக்கு வந்து நலமா இருக்காரு, அதுதான் உண்மை. மறுபடியும் பேசுறாரு. நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பேசுறாரு, ஆள் அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு, எல்லாமே சிரிக்கிறாரு. மகள் ஜனனியோட ஒரு போட்டோ கொடுத்துருக்காரு. அதுல வந்து சிரிச்சமாவமா வந்து போட்டோ கொடுத்துருக்காரு. ஸோ பாரதி ராஜா சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஜிஎன் செட்டி ரோடு, அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னா, அது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்னு, அது பாரதி ராஜா சாரோட ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நடேசன் அப்படிங்கிறவர் வந்து பாரதி ராஜாவோட தீவிர ரசிகர். அதாவது பாரதி ராஜான்னா உயிர், அதாவது அந்த மாதிரி வந்து உயிருக்குயிரா ஒரு கலைஞனே நேசிக்கக்கூடிய, ஒரு படைப்பாளியை நேசிக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் நடேசன். அவருடைய இளமை காலகட்டங்களில் பாரதி ராஜா சாரை மீட் பண்ணி, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, உங்களோட நான் சேர்ந்து வேலை பார்க்கணும், எனக்கு வந்து நான் டாக்டர், ஆனால் எனக்கு ஒரே ஒரு படம் எடுக்கணும், அது உங்க படமா இருக்கணும், நீங்க டைரக்ட் பண்ற படமா இருக்கணும், அந்த படம் வந்து என்னோட வாழ்நாள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சார்ட்ட கேட்டுக்கிட்டார். அதனால பாரதி ராஜா சார் வந்து ஒன்றும் கவலைப்படாதரா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணப்பட்ட படம் தான் கடலோர கவிதைகள் படமே வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் அந்த டாக்டர் நடேசன் தான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். கடலோர கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே திருப்பி போட்டுச்சு. பொதுவாக வந்து வயல்வெளிகளில் படம் எடுக்கக்கூடிய, தேனி மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில்
அவருடைய படங்களை எடுக்கக்கூடிய பாரதி ராஜா சார் கடலோர கவிதையில பார்த்தீங்கன்னா அந்த முட்டம், அந்த கடற்கரை நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த முட்டத்தில் வந்து படப்பிடிப்பு நடத்தியிருந்தார். மொத்த படமே பார்த்தீங்கன்னா அந்த கடல், அந்த கடல் அலை, அப்புறம் வந்து அந்த மண், அந்த அங்கே இருக்கிற பாறைகள், அங்கே இருக்கிற சர்ச்சு, இதை மையப்படுத்தி தான் எடுத்திருந்தார். அது ஒரு அற்புதமான காதல் கதை. ரேகாவை அந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அவங்க ஒரு டீச்சராக வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ், அந்த படம்லாம் சத்யராஜுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்த படம். சூப்பர் டூப்பர் ஹிட், பெரிய பட்டி தட்டியெல்லாம் அந்த படம் வந்து சக்சஸ். அந்த படத்தில் வந்த லாபத்தில் தான் இந்த ஜிஎன் செட்டி ரோட்டில் ஒரு இடம் வாங்கி இந்த ஹாஸ்பிட்டலே வந்து அந்த டாக்டர் நடேசன் கட்டுறாரு. அதுக்கு வந்து பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்னு பேரை வைக்கிறார். இதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த கடலோர கவிதைகள் படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் எல்லா தேட்டர்லையும் ஓடிட்டு இருக்கு. இங்கே தேவி தேட்டர் இன்னமும் இருக்குது. அந்த தேட்டர் அதில் பார்த்தீங்கன்னா தேவி பேரடே, தேவிகலா, தேவி பலா 4 தேட்டர் இருக்கு. பாரதி ராஜா சாருடைய படங்கள் ஆரம்பத்தில் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, அந்த முதல் மரியாதை, அந்த காலகட்டங்கள், கடலோர கவிதைகள், இந்த காலகட்டங்கள் எல்லாம் 4 தேட்டர்லையுமே 4 ஷோவுமே பாரதி ராஜா சார் படங்கள் தான் போடுவாங்க. அப்படி வந்து கூட்டம் வந்து பாரதி ராஜா சார் படம் வருதுன்னா திமுன்னு வந்து பார்ப்பாங்க. அப்படி மிகப்பெரிய வெற்றி படைப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. கிழக்கு சீமையிலே அவருடைய படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை சொல்லும், ஒவ்வொரு கருத்து சொல்லும், ஒவ்வொரு உளவியல் வாழ்வியலை வந்து பாரதி ராஜா படங்கள் சொல்லும். அப்படி கடலோர கவிதைகள் எடுத்த காலகட்டத்தில் அந்த படம் ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கு. ஒரு வாரம் ஓடிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய வெற்றி படம். அப்போ பாரதி ராஜா சட்ட உதவியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, சார் சூப்பர் சார், இந்த வேற மாதிரியான படம் சார், நம்ம பொதுவாக வந்து கிராமத்தில் தான் எடுப்போம், இது கடல் பகுதியில் எடுத்த இந்த படத்தை கூட பெருசாக ரசிக்கிறாங்க சார், ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவ்வளோ கலெக்ஷன், இங்கே இவ்வளோ கலெக்ஷன், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாரதி ராஜா சார் வந்து உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எந்திரிங்கடா, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க சார் அப்படின்னு, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் எல்லாரும் ஏற சொல்லியிருக்காரு. காரில் ஏறி பாரதி ராஜா சார் உட்காந்துருக்காரு. டிரைவர் வண்டி எடுக்க சொல்லியிருக்காரு. எங்க வண்டி போயிருக்கு அப்படின்னா நாகர்கோவிலில் அவர் படப்பிடிப்பு நடத்தின முட்டம் பகுதிக்கு வந்து அந்த கார் போயிருக்கு. கார் அங்கே நிறுத்த சொன்ன பாரதி ராஜா சார் இறங்கி பார்த்தீங்கன்னா உதவியாளர்கள்லாம் எங்கே ஏன் டைரக்ட் இங்கே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கேட்டுக்காங்க, சார் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு வருது, எல்லாம் வாங்கிக்கலாம்டா, வாங்கடா நான் வாங்கி தரேன்டா, ஏன்டா உங்களுக்கு என்னடா பிரச்சனை, வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த கடற்கரையில் வண்டி நின்னோன்னே இறங்கி வந்து அந்த கடல் நோக்கி ஓடி போயிருக்கார். அந்த மண்ணில் இருந்து விழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அழுது கதறி இருக்கார் பாரதி ராஜா சார். அதாவது வந்து ஒரு கலைஞனால தான் வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு எமோஷன்ஸை கொண்டு வர முடியும். அப்படியே அழுதுருக்காரு, கதறி அழுதுருக்காரு. அந்த அப்படியே பார்த்துருக்காரு, பாறையை பார்த்துருக்காரு, அங்கே இருக்கிற சர்ச்சை பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்து அந்த லொக்கேஷனை, அவர் படப்பிடிப்பு நடத்தின அந்த லொக்கேஷனை பார்த்து கதறி அழுதுருக்காரு. இயக்குனர் கூட வந்த உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் ஷாக்கு. என்ன சார் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாரு, ஏன் இப்படி அழுகிறாரு, என்னன்னு தெரியலேன்னு பக்கத்தில் போய் சார் என்ன சார் அப்படின்னு சொன்னோன்னே, டே இது எப்படிடா இயற்கை கொடுத்த ஒரு வரண்டா, இது இந்த இடம் கிடைச்சதுனால தான், இப்படி ஒரு லொக்கேஷன் கிடைச்சதுனால தான் அந்த கற்பனை வளத்தையே வந்து பெருக்க முடிஞ்சிச்சு, இப்படி ஒரு அற்புதமான படத்தை வந்து என்னால் எடுத்து மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு, இது இந்த இடம், அதுக்கு நான் நன்றி சொல்லணும்டா, அதுதான் நான் உடனே கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற. ஸோ ஒரு எமோஷன்ஸு அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ண பாருங்க. அப்படியே வந்து உடனே கிளம்பி வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கிக்க, அதாவது கலைஞன் பொதுவாகவே எப்படின்னா சார், பார்க்க வந்து ஆள் போல்டாக இருப்பாங்க, பேச்செல்லாம் வந்து ரஃப்பாக இருக்கும், எல்லாம் இருக்கும். பாரதி ராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மாதிரியே இருக்க மாட்டார். அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பாருங்க, யாராலும் அதை போட முடியுமா? ஒரு டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஷூவு, ஒரு வாட்சு, அவரோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்க தோணும். அதே மாதிரி மேடைகளில் ஏறி இங்கிலீஷ்லாம் எவ்வளோ சரளமாக பேசுவார் பார்த்தீங்களா. ஒரு பெருசாக படிக்காதவர், ஆனால் ஆங்கிலம் வந்து அவ்வளோ சரளமாக பேசுவார். அதை எல்லாமே தனக்கு இப்போ இந்த கலைத்துறைக்கு நம்ம வந்துட்டோம். பல இடங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து உலக அளவில் வந்து பாரதி ராஜா சாருக்கு அங்கீகாரம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அங்கீகாரம் இருக்குது பாரதி ராஜா சாருக்கு. எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு. அங்கெல்லாம் போய் இங்கிலீஷில் பேசணும்னு இங்கிலீஷ் ஆங்கிலம் கற்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு தெய்வ பக்தி உள்ளவர் பாரதி ராஜா சார். அந்த பாரதி ராஜா சார் அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம் 16 வயது நிலை இருக்குது பார்த்தீங்களா. 16 வயது நிலை பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, எஸ்ஏ ராஜ்கன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இந்த கதையை போய் சொல்லியிருக்காரு, 16 வயது நிலை கதையை. அதுக்கு முன்னாடி வந்து வேற 3 கதை சொல்லியிருக்காரு, ரோஜாக்கள் கதை, வேற 2-3 கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வழக்கமான சினிமா கதையாக இருக்கே, கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்கும்போது
சார் நான் வந்து என்எஃப்டிசியில் வந்து ஒரு கதை வந்து கொடுத்துருக்கேன், அதாவது மயில் அப்படின்னு ஒரு கதை வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து செலக்ட் ஆயிருக்கு, ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த படம், அந்த கதையை சொல்லட்டுமான்னு கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னு. அந்த கதை தான் வந்து 16 வயதுல கேட்ட எஸ் ஏ ராஜ்கண்ணு சார், என்ன சார் இதுதான் சார் கதை, இதுதான் சார் படம், இதை எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் வியாபாரி, அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கையில் அன்னைக்கு இருந்த கலெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 35,000 33,000 அதை தூக்கி பாரதிராஜா கையில் கொடுத்துட்டு, எனக்கு சுத்தமாக சினிமா தெரியாது, உங்களை நம்பி தான் இந்த படம் எடுக்கிறேன், நீங்கள் போய் எடுங்க இந்த படத்தை அப்படின்னா, எங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு காசை கொடுத்துட்டு. மைசூர் பக்கத்தில் கொள்ளைகால்னு ஒரு கிராமம் இருக்குது சார், அங்கே போய் இதை ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்து வச்சுருக்கேன் லொக்கேஷன், போங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புகிறார், நம்பிக்கை அனுப்புகிறார். அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும்னும் போது நீங்கள் ட்ரங்கால் போடுங்க, நான் உங்களுக்கு பணம் தேவையானதை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த 35,000 வாங்கிட்டு நேராக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே மனோஜ் பிறந்து ஒரு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் இல்லாமல் அழுதுட்டு இருந்திருக்காரு. அதாவது கஷ்டம், அவ்வளோதான். அசிஸ்டன்ட் டைரக்டரோட நிலைமையெல்லாம் அப்படி தான், போராட்டங்கள் தான். அதில் பால் இல்லாமல் அழுதுட்டு இருந்திருக்காரு. அவங்க மனைவியார் சொல்லியிருக்காங்க, குழந்தை பால் இல்லாமல் அழுகிறாங்க, பால்டின், அந்த காலத்தில் பெரிய பால்டின், அமுல் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் வரும்னு நினைக்கிறேன், பால்டின் இல்லாமல் அழுகிறாங்க அப்படின்னும் போது பாரதிராஜா சார் சொல்லியிருக்காரு, எப்படியாவது சமாளி, நான் யாரோ ஒரு பேர் கணேஸ்வரமோ சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு வந்து காசு கொண்டு வந்து கொடுப்பான், நீ வந்து பால்டினை வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்து, நான் வந்து ஷூட்டிங்க்கு எனக்கு முதல் பட வாய்ப்பு கிடச்சிருக்கு, கிளம்பி போகிறேன் அப்படின்போது அவர் கையில் வந்து 35,000 இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் அப்போல்லாம் பால்டின் எடுத்து கொடுக்கறதுக்கு பாரதிராஜா சாருக்கு கொடுக்க மனம் இல்லாமல் இல்லை. ஆனால் இது ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம், இது நமக்கு நம்மளுடைய கதை, நம்ம தொழிலுக்கு கிடைத்த அங்கீகாரம், அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், இதுலேருந்து நம்ம பணம் எடுக்கக்கூடாது, இதுலேருந்து 1 ரூபா கூட நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் மனோஜ் அழுதுகிட்டு இருக்கிறான். அதாவது பாலுக்கு இல்லாமல் அப்படிப்பட்ட நிலைமையில் இவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஷூட்டிங் போகிறாரு. அங்கே அப்புறம் தொடர்ந்து எடுக்கிறார். அந்த படம் தான் 16 வயது நிலை. அந்த படம் எப்படின்னா, அது அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அவர் என்எஃப்டிசியில் மயிலுன்னு ஒரு கதைக்கு எழுதப்பட்ட கதை தான் அது. அப்படி அந்த படம் வந்து எடுத்திருந்தாருன்னா சின்ன சின்ன நடிகர்கள் யாராவது நடிச்சிருப்பாங்க, டெல்லி கணேஷ் மாதிரி, குட்டி பத்மினி மாதிரி யாராவது நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு அமைஞ்சதை பாருங்க. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் பரட்டை, அவருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா ரஜினிகாந்துக்கு? வெறும் 3000 ரூபா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேடையில் பேசுவார், காமெடியாக பேசுவார். எப்படின்னா, எனக்கு 3000 ரூபா சம்பளம் பேசினாங்க, 500 ரூபா அதில் தரல, 2500 தான் கொடுத்தாங்க, பாரதிராஜா சார் எனக்கு இன்றைக்கும் பணம் கொடுக்கணும், கடனாளி அப்படின்னு பேசுவார். அந்த மாதிரி கமலஹாசனை வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கமலஹாசன் வந்து காதல் மன்னன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரு. 7ஆம் வயசு தானே, இளைஞராக இருக்காரு, பெண்களை கவரக்கூடிய நாயகனாக இருக்காரு. அவரை கூப்பிட்டு போய் கோமலெல்லாம் கட்டி சப்பானிங்கிற மாதிரி கேரக்டரு, ஸ்ரீதேவி மயில் கேரக்டரு, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி சார். அதாவது தமிழ் சினிமாவை வந்து அப்படியே திருப்பி போடுது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு படம், இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு படம், வேற மாதிரியான ஒரு கதைக்களம். ஸ்டுடியோவில் இருந்த கேமராவை தூக்கிட்டு வந்து கிராமத்து வயல் காட்டில் கொண்டு போய் கேமரா வச்சு படம் எடுத்தார். அது அந்த பாரதிராஜா அப்படிங்கிற அந்த பேர் அந்த முதல் படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக கிடச்சிருச்சு. அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில், அப்புறம் அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, மண் வாசனை, கிழக்கு சீமையிலே, கடலோர கவிதைகள், அவர் எடுத்த எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஒரு படம் கூட வந்து குறை சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் பாரதிராஜா சார் மேலே சில விமர்சனங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவருக்கு காதல், அதாவது கிராமத்து கதைகள் தான் எடுக்க தெரியும், மண் வாசனை கலந்த கதைகள் தான் எடுக்க தெரியும், இவரால் வந்து எல்லா வெரைட்டி படங்களையும் பண்ண முடியாது அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கைதியின் டைரி எடுக்கிறாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, என்னால் எல்லா படங்களையும் எடுக்க முடியும், அதுலேயும் வெற்றி காண முடியும் அப்படின்னு எடுத்த படங்கள் தான் இந்த படங்கள்லாம். ஸோ பாரதிராஜா சார் அவர் அறிமுகப்படுத்தின ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராதிகா, அதுக்கப்புறம் ரேவதி, அதுக்கப்புறம் ராதா, ரமா, சுகன்யா, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பாரதிராஜா சாருடைய ரதி அக்னிகோத்ரி, இப்படி வந்து பயங்கரமாக ஏகப்பட்ட ஃபீமேல் ஹீரோயின்ஸ் அறிமுகம். எல்லாம் 6ல் தான் இருக்கும், 6ல் கிட்டத்தட்ட 6ல் தான் இருக்கும். சுகன்யா அந்த பேட்டர்ன் வரும்போது தான் கொஞ்சம் அது ஏதோ சென்டிமெண்ட் காண்டி மாற்றினார். நிறையா அவருடைய அறிமுகங்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இருந்து பெரிய பேரும்புகளும் இருந்த ஹீரோயின்ஸ் தான் இவங்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திக்கு, நிலகல் ரவி, பாண்டியனு, நெப்போலியனு, அதுக்கப்புறம் வந்து விஜயனு, சுதாகர், இப்படி பல பிரபலங்களை வந்து பாரதிராஜா சார் அறிமுகப்படுத்திருக்கார். அவர் பட்டறையிலிருந்து வந்த பாக்கியராஜையும் நடிகராக அறிமுகப்படுத்தினார். புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதிராஜா சார் தான். அவர் பட்டறையிலிருந்து வந்த பாக்கியராஜ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கோலோச்சினார். இவருடைய பேரை அதை அப்படியே வந்து
காப்பாற்றுற மாதிரி படங்கள் எடுத்தாரு. திரைக்கதை மன்னன்ற பேர் எடுத்தாரு. பாக்யராஜ் சார் இருந்து பார்த்திபன், பாக்யராஜ் சார் இருந்து பாண்டியராஜன், ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி சார். பாரதி ராஜா சார் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி. பாரதி ராஜா சார் இருந்து வந்தவர் தான் மணிவண்ணன், மனோபாலா, இன்னும் பல பிரபலமான வெற்றிப்பட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு சினிமாவின் ஒரு ஆலமரம் நம்ம சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு விழுதுகளும் அந்த வேர் இருக்கு பார்த்தீங்களா, வேர்ல இருந்து சக்தி கொடுத்து அவர் எல்லாரையும் இன்னைக்கு வாழ வச்சிருக்காரு. அப்படிதான் ஒரு பெரிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரா பாரதி ராஜா வந்து பல படங்கள் அவர் எடுத்த படங்கள், அவருடைய பேரு. அதுக்கப்புறம் 16 வயது வந்ததுக்கப்புறம் சார், பாரதி ராஜா சாரை பார்த்து ட்ரெயின் ஏறினவங்க, பஸ் ஏறினவங்க, சினிமா ஆசையில் இருந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஆகணும், சினிமாவில் பிரபலமாகணும்னு இருந்தவங்கலாம் வந்தவங்க அப்படியே நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மூத்த இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, சேரன்லேருந்து ஆர்கே செல்வமணியிலேருந்து, விக்ரமன்லேருந்து, நம்ம லிங்குசாமியிலேருந்து, மிஸ்கின்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. சீமான் அப்பா அப்படிங்கிற அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா, அது பாரதி ராஜா சார். அப்பா அப்படிங்கிற அடையாளம், அப்பாங்கிற உரிமை இன்னைக்கும் கூப்பிடுறாங்க பல வெற்றிப்பட இயக்குனர்கள். அவங்க எல்லாருமே வெற்றிப்பட இயக்குனர்கள், ஆனால் பாரதி ராஜா சார் அப்பான்னு நினைச்சு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு, இயக்குநர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு, இன்னும் பல பதவியில் இருந்திருக்கார், பல அவார்டுகளை வாங்கியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் சார் பாரதி ராஜா சார். அப்படிப்பட்ட பாரதி ராஜா சார், நான் சொன்னேன்ல மனோஜ் பால் இல்லாமல் அழுதப்ப அதுக்கு மீறி படத்துக்கு போனார் ஷூட்டிங்குன்னு. அப்படிப்பட்ட கலைஞனுக்கு ஒரு செட்பேக் அப்படின்னா மகன்தான். அவர் பாரதி ராஜா சார் வந்து கல்லுக்குள் ஈரம் படத்தில் வந்து நடிச்சிருந்தார். அந்த அது வந்ததே வந்து நடிக்க தான். பாரதி ராஜா சார் வந்ததே நடிக்க தான். நாடகங்கள்லாம் நிறைய ஹீரோவாகவே பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. அந்த நாடகங்களுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. ஜனகராஜெல்லாம் கூட பாரதி ராஜா சாருடைய நாடகங்களில் வந்து இசை வாத்தியங்கள்லாம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி தன்னால வந்து ஒரு ஹீரோவா வர முடியல, ஒரு நடிகனா பிரபலமா வர முடியலன்ற ஏக்கங்கள் பாரதி ராஜா சாருக்குள்ள இருந்துச்சு. அதை வந்து தன் மகன் மூலமா வந்து அடையணும், தன் ஆசையை மகன் மூலமா நிறைவேற்றணும் அப்படின்னு தாஜ்மஹால், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுக்கிறாரு, அல்லி அர்ஜுனா அது இதுன்னு. ஆனால் அவரால் அதை செய்ய முடியல. மகனை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவில் கொண்டு வர முடியல. இயக்குனராவது ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவுமே வந்து பெருசாக நடக்கலை. அது ஏதோ ஒரு படம் கடைசியாக சித்திரை திங்களோன்னு ஒரு படம் எடுத்தார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருக்கு மகனை வந்து பெருசாக கொண்டு வர முடியலன்னு ஒரு கவலை இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் மனோஜ்குள்ள மறுபடியும் வரலாம். மனோஜை வந்து நம்ம மணிரத்னத்திட்ட உதவியாளராக சேர்த்து விடுறார் பாரதி ராஜா சார். மனோஜ் மணிரத்னத்திட்ட உதவியாளராக முதல் நாள் வந்து வேலைக்கு போயிட்டு வரார். வேலைக்கு போயிட்டு வந்து அப்பாவுடைய ரூமை திறந்து ஒரு 10:30 மணி இருக்கும். அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போறார். சாப்பிட்டேன் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போறார். அவர் ரூம்ல போய் படுக்க போயிட்டாரு. பாரதி ராஜா சார் வந்து ஒரு 11 மணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் படுத்திருந்தவர் எந்திரிச்சு மனோஜ் ரூம் வந்து திறந்து பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு உதவியாளர் அப்படின்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, யூரின் போக முடியாது, ரெஸ்டே எடுக்க முடியாது, உட்காரவே முடியாது, நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும் சார். காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்கன்னா அது நைட் 11 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு டைரக்டரோட உதவியாளர் உட்காரவே முடியாது, நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும். அத்தனை வேலைகள் இருக்கும். கிளாப் படிக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதணும், க்ரௌடை கிளியர் பண்ணணும், இருந்துக்கிட்டே இருக்கும் தலைக்கு மேலே. அப்படி நின்றுக்கிட்டே நம்ம மகன் இருந்திருப்பான். நம்ம மகனுக்கு இது பழக்கம் கிடையாது, நம்ம மகனை அப்படி செல்லமாக வளர்த்தோம், அதனால மகனுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகன் பக்கத்தில் போய் உட்காந்து கால் அமுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தூக்கத்தில் இருந்த மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக முழிச்சு பார்த்து, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் காலை அமுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டேய் விட்றா, நான் தானடா உன்னை தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்தேன், உனக்கு கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லை நீ தூங்கு, நான் அமுக்கிறேன்னு வந்து கால் அமுக்கியிருக்காரு. எப்படின்னா ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு ஒரு மகன் மேலே பாசம் இருந்தால், எந்த அளவுக்கு ஒரு மகன் மேலே வந்து அன்பு இருந்தால் இதெல்லாம் செய்வார். இவ்வளோ பாரதி ராஜாவே ஒரு இமயம், இயக்குனர் இமயம், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஆளுமை. அவர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பன் செய்யக்கூடிய சேவை, இதெல்லாம் ஒரு மகனுக்கு செய்யக்கூடிய சேவை, இப்படியெல்லாம் வந்து வளர்த்தாரு. மனோஜ் கிரியேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து மனோஜ் பேரில் வந்து எடுத்தார். மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய வசதி, வாழ்க்கை, பெரிய செல்வம், பேர், புகழ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு ஒரு புலகாயுதம் அடைஞ்சிட்டு இருந்தார் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட மனோஜ் வந்து தன் கண்ணுக்கு முன்னாடியே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து தாங்க முடியல. கலைஞர், நான் சொன்னேன்ல, ஒரு கடலோர கவிதைகள் படத்தினுடைய லொக்கேஷன் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம்னு அங்கே போய் கதறி எழுத ஒரு கலைஞன்
ஒரு தகப்பன் அவர் எப்படியா அவரால் தாங்கியிருக்க முடியும்? அந்த ஒரு இழப்பை வந்து அவரால் தாங்க முடியல சார். அவர் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பார், எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள்லாம் தாண்டி தான் வந்து பாரதி ராஜா சார் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இந்த அங்கீகாரத்தை அவர் பெற்றிருக்காரு. ஆனாலும் இந்த இழப்பை அவரால் தாங்க முடியாமல் அங்கே உடைஞ்சவர் தான், அங்கே உடைஞ்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தத்தோடு தான் பாரதி ராஜா சார் இருக்கார். என்னதான் இருந்தாலும் அது தாங்க முடியாது. கால் வலிக்கும்னு நினச்சி மகனுக்கு கால் அமுக்கி விட்டுருக்கார் சார். அந்த மகனை வந்து தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னா அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது சார். அது பாரதி ராஜா சாருக்கு வந்துருச்சு, விதி. நம்ம என்ன பண்ண முடியும்? அதை எப்படி தான் அவர் வந்து தாங்குறாருன்னு தெரியல. அதை தாங்க முடியாமல் தள்ளாடுறாரு, தவிக்கிறாருங்கிறது தான் உண்மையான சூழ்நிலை. ஸோ மிகப்பெரிய கலைஞன், அது எல்லா விஷயங்கள்லையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு கலைஞன். இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னாடி அவரால் போராட முடியல, அதில் அவரால் வெற்றி காண முடியலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பாரதி ராஜா அவர்கள் தொடர்பாக பலருக்கும் அறியாத பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.